ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம முருகனோட ஒரு அற்புதத்த தான் பார்க்க போறோம். நிறைய வீடியோஸ்ல வேர்மாறல் படித்தால் முருகனுடைய காட்சி கனவில் கிடைக்கிறது, வேல் வருகிறது, மயில் வருகிறது இப்படியெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. நான் முருகர் பக்தர் தான். ஆனா ஒரு சில காரணங்களால ஒரு நிலையில பாபாவ தான் எல்லாமே பாபா தான் சொல்லி பாபாவ மட்டுமே கும்பிட ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கும்போது, ஒரு நாள் ஒரு சேனல்ல வேல்மாறல் பத்தி பார்த்தேன். அதுக்காக நான் எந்த ஒரு வழிமுறைகளும் பின்பற்றல. நைட்டு தூங்கும்போது தான் வேல்மாறல பத்தி பார்த்துட்டு, அத அப்படியே கேட்டுட்டே இருந்தேன். கேட்டுட்டு விட்டுட்டேன். அடுத்த நாள் கந்தர் அனுபூதியும், வேல்மாறலும் அடுத்தது வந்தது. அதையும் கேட்டுட்ருக்கும்போது, கீழ கமெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப ஒருத்தர் கனவுல முருகன் வந்தாருன்னு சொன்னாங்க. இன்னும் சிலர் வேல் வந்தது. ஒரு சிலர் மயில் வந்தது. ஒரு சிலர் வீட்டுக்கே மயில் வந்துச்சு. இல்ல வாகனத்துல முருகனோட ஃபோட்டோ, வேல் ஃபோட்டோ இதெல்லாம் வந்தது. இல்ல யாரோ ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வேல கிஃப்ட் பண்ணாங்க. இப்படிலாம் நெறைய கமெண்ட்ஸ் படிச்சுட்ருந்தேன். அப்போ எனக்கும் ஒண்ணு தோணுச்சு. முருகன் நமக்கும் கனவுல வருவாரா? காட்சி தருவாரா? அப்படின்ட்டு. நான் விளக்கேத்தி வச்சு பெரிய வழிமுறைகள்லாம் எதுவுமே பண்ணல. நைட்டு தூங்கும்போது தான் வேல்மாறலும், கந்தர் அனுபூதியும் கேட்டேன். ஒரு சில நேரங்கள்ல ட்ரெயின்ல போம்போது கேட்பேன். ஆனா ட்ரெயின்ல போகும்போது அந்த அளவுக்கு என்னால கிளியரா புரிஞ்சுக்க முடியல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு என்னன்னா, மிக அழகாக ஒரு வேல் வந்தது. அத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே நம்ம படிச்சதுக்கு கண்டிப்பா முருகன் ஒரு பலன் குடுத்துருக்காரு. நம்ம கனவுலயும் வேல் வந்திருக்கு. எல்லாரும் சொல்றது உண்மதான். இதுல பொய்யோ இல்ல வேற ஏதாவது எதுவுமே கிடையாது. எல்லாருமே முருகனோட பக்தர்கள் அனைவருமே முருகனோட அருளையும், அற்புதத்தையும் உணர்ந்துட்டு வராங்க. அப்படின்னு எனக்கு புரிஞ்சுச்சு. சரி நமக்கு தான் எப்பவுமே கனவு வரும். ஏதாவது ஒரு காட்சி சாமியோட காட்சி கிடைக்கும். அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சில நாட்கள் கழித்து இன்னும் 2, 3 பேர்ட்ட விசாரிச்சேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு கனவுல மயில் ரொம்ப அழகா தோகை விரிச்சு ஆடுனதா சொன்னாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கையில சின்னதா ஒரு முருகன் அப்படியே குதிச்சாராம். அந்த வெயிட்ட அவங்க கனவுல உணர்ந்தாங்களாம். கையில வெயிட்டா இருக்கிற மாதிரி அந்த முருகன் குதிச்சுட்டு கிளம்பி போயிடுறாராம். ஒரு 2 நாள் கழிச்சு இவங்களுக்கு திரும்பவும் யூடியூப் பார்க்கும்போது, அதே முருகன் கண்ல பட்டுருக்காரு. ஆக்சுவலா இவங்க அதுக்கு முன்னாடி அந்த முருகன பார்க்கல. அந்த குட்டி முருகன்னு, பாலமுருகன் மாதிரி இவங்களுக்கு கனவுல வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த முருகன் காட்சி குடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது, முருகனுடைய அருள நம்ம புரிஞ்சுக்கிற மாரி இருந்தது எனக்கு. முருகனோட யுகம், யுகம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? அதுபோல முருகனுடைய யுகம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் நானும் நம்புறேன். உங்களுக்கும் இது மாதிரி முருகனோட அருளும், காட்சியும் கிடைச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஜெய் சாய்ராம்.